Hi, hello guys, welcome to the channel Learn with Navakal. இந்த சேனல்ல எஜுகேஷனல் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் போட இருக்கும். அது இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் அதர் ஸ்மால் கிளாஸஸ்க்கு என்ன மாதிரியான வீடியோஸ் போடணுமோ அந்த மாதிரிலாம் போட இருக்கும். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th standard physics unit 1 laws of motion இன்னைக்கு பார்க்க laws of motion lesson. first learning objectivesல நம்ம என்ன பண்ணிக்கணும்னா force motion உடைய கான்செப்ட்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். inertia அதோட டைப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தயாராக இருக்கணும். நியூட்டனோட 3 லாஸை கரெக்டாக ஸ்டேட் பண்ண டிஃபைன் பண்ண கற்றுக்கணும். நெக்ஸ்ட் நியூட்டனோட கான்செப்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் you have to learn. force, momentum, impulse, இதுக்கு மூணுக்கான definitions with your explanation கொடுக்க கற்றுக்கணும். mass and weight உடைய differentiate between and definitions with your examples. அதுலேருந்து ஏதாவது questions கேட்டாவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தயாராகிக்கணும். நெக்ஸ்ட் weightlessness and then principle of conservation of the momentum, law of gravitation, அதோட applications plus variation in G and G due to height and depth, and then numerical problems இருக்கும். forceலையும் motionலையும் numerical problems இருக்கும். அதை சால்வ் பண்ண நம்ம கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். நான் லைன் பை லைனாக ரீட் பண்ணுறேன். அங்கே உங்ககிட்ட புக்ஸ் இருந்தால் அதில் கரெக்டாக அண்டர்லைன் பண்ணி வைங்க. அதே மாதிரி மீனிங்ஸும் சொல்கிறேன். உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் எதுன்னு தோணுதோ அதை அண்டர்லைன் பண்ணி வச்சு மார்க் பண்ணி வைங்க. நானும் எது இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். ஓகேவா? human beings are so curious about things around them. தங்களை சுற்றி இருக்கிற பொருள் மேலே எப்பயுமே ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி இருப்பாங்க? க்யூரியஸாக இருப்பாங்க. things around us are related to one another. நம்மளை சுற்றி இருக்கிற பொருள்லாம் என்ன? ஒன்றுக்கு ஒன்று சார்ந்ததாக தான் இருக்கும். some bodies are at rest and some are in motion. ஒரு சில பாடிஸ் ரெஸ்டில் இருக்கும், இன்னொரு சில பாடிஸ் மோஷனில் இருக்கும். மோஷன் மீன்ஸ் மூவிங் பாடி. அதாவது மோஷன்னா நகர்ந்துட்டு இருக்கும். அதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அது மூவ் ஆயிடுச்சிருக்கு அப்படின்ற மீனிங் தான் மோஷன். ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆர் இன்டர் ரிலேட்டட் டேர்ம்ஸ். அதாவது ரெஸ்ட்டும் மோஷனும் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடான டேர்ம்ஸ், அதுதான் இன்டர் ரிலேட்டட் டேர்ம்ஸ். டேஷ் அண்ட் டேஷ் ஆர் இன்டர் ரிலேட்டட் டேர்ம்ஸ்னா ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆர் இன்டர் ரிலேட்டட் டேர்ம்ஸ். ஃபர்ஸ்ட் பேரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், in the previous classes you have learned about various types of motion such as linear motion, circular motion, oscillatory motion and so on. So far you have discussed the motion of bodies in terms of their displacement, velocity and acceleration. In this unit let us investigate the cause of motion. அதாவது ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம 9th ஸ்டாண்டர்டில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஆஸ்குலேட்டரி மோஷன், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் மோஷன் பார்த்துருக்கோம். மோஷனுக்கான டெஃபினேஷன்ஸ் பார்த்துருக்கோம். அது இல்லாமல் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஸ்பீடு, ஆக்சலரேஷன் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த யூனிட்டில், தட் மீன் த லாஸ் ஆஃப் மோஷன் யூனிட்டில் நம்ம காஸ் ஆஃப் மோஷன்ஸ் பற்றியும் நியூட்டன் லாஸ் பற்றியும் படிக்க போகிறோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், when a body is at rest starts moving, a question that arises in our mind is what causes the body to move. Similarly, when a moving body comes to rest, you would like to know what brings it to rest. If a moving body speeds up or slows down or changes its direction, what speeds up or slows down the body? What changes the direction of motion? இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, ஒரு பாடி ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா ரெஸ்ட்ல இருந்துட்டு மூவிங் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நம்ம மைண்ட்ல ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகுமா? என்ன, எப்படி அந்த பாடி மூவ் ஆச்சு, எதனால அது மூவ் ஆச்சுன்ற கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகுமா? அதுவும் இல்லாமல் சிமிலராக ஒரு மூவிங் பாடி ரெஸ்ட்டுக்கு வந்தது அப்படின்னா அது எப்படி ரெஸ்ட்டுக்கு வந்தது, எதனால் ரெஸ்ட்டுக்கு வந்ததுன்ற கொஷினும் அரைஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு பாடி மூவ் ஆகிட்டு இருக்கும் போது ஸ்பீட் கம்மியாகலாம், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகலாம். அதுவும் இல்லாமல் டைரக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணும் இல்லையா? ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, இல்லை சர்க்கிள் பண்ணுறது, ஏதாவது சுற்றி வரும் இல்லையா? டைரக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸ்பீட் ஸ்லோ ஆகலாம், ஸ்பீட் ஃபாஸ்ட் ஆகலாம். அந்த மாதிரி நடக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது எல்லாமே டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன, ஸ்பீட் ஸ்லோ ஆகிறதுக்கான ரீசன் என்ன, ஸ்பீட் ஃபாஸ்ட் ஆகிறதுக்கான ரீசன் என்ன, இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது. அது என்னன்னா
ஃபோர்ஸ் தான் எல்லாத்துக்கான காரணம். ஒரு பாடி ஸ்டாப் ஆகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பாடி மூவ் ஆகிறதோ, இல்லை ஸ்பீட் ஸ்லோ ஆகிறதோ, இல்லை ஸ்பீட் ஃபாஸ்ட் ஆகிறதோ, இல்லை சேஞ்ச் த டைரக்ஷனாக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் ஒரே ஒரு ஆன்சர் தான், தட்ஸ் மீன் பை ஃபோர்ஸ். One answer for all the above questions is force. In a common man's understanding of motion, a body needs a pull or push to move or bring to rest or change its velocity. Hence, this push or pull is called a force. அதாவது மேலே கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்கான ஆன்சரும் என்ன? ஃபோர்ஸ் தான் ஆன்சர். ஒரு காமன் மேனோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு பாடி மூவ் ஆகிறதுக்கு தேவையான புஷ்ஷாக இருக்கட்டும், ஃபுல்லாக இருக்கட்டும், ஒரு ஃபோர்ஸை கொடுக்கறது. அதாவது அதுக்கு தேவையான ஒரு எனர்ஜி கொடுக்கறது என்னன்னா ஃபோர்ஸ் தான். bring it to rest or changes its velocity. அதாவது அது நகரத்துக்காக இருக்கட்டும், இல்லை அது ரெஸ்ட்க்கு வரத்துக்காக இருக்கட்டும், இல்லை changes its velocity. velocity mean that speed. ஒரு ஸ்பீட் மூவ் ஃபாஸ்டாக இருக்கும், இல்லை ஸ்லோவாக இருக்கும், இல்லை சேஞ்ச் த டைரக்ஷனாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே ரீசன் என்னன்னா ஃபோர்ஸ் மட்டும்தான். அது சிம்பிளாக எப்படி சொல்லணும்னா, புஷ் ஆர் புல் இஸ் கால்ட் அ ஃபோர்ஸ். ஒரு புஷ் இல்லைனா புல் கொடுக்கறது தான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Let us define force in a more scientific manner using the 3 laws proposed by the Sir Isaac Newton. These laws help us to understand the motion of a body and also to predict the future course of its motion. If you know the forces acting on it, before Newton formulated these 3 laws of motion, a different perception about the force and motion of bodies prevailed. Let us first look at these ideas and then eventually learn about Newton's law in this unit. அதாவது இந்த லெசன்ல நாம் சர் ஐசக் நியூட்டன் ப்ரப்போஸ் பண்ண 3 laws, அதோட டெஃபினேஷன், எக்ஸ்பிளனேஷன், அது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, அந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அது இல்லாமல் மோஷனை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்றதையும் இந்த லெசன்ஸில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். மெக்கானிக்ஸ் is the branch of physics that deals with the effect of force on bodies. It is divided into 2 branches, namely statistics and the dynamics. அதாவது மெக்கானிக்ஸ்ன்றது ஒரு branch of science. அது எதை டீல் பண்ணுது அப்படின்னா, எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடிஸ். ஒரு பாடியில் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோன்னா அந்த ஃபோர்ஸால் அந்த பாடி எவ்வளோ எஃபெக்ட் ஆச்சு அதை தான் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ஃபிசிக்ஸோட ஒரு பிரான்ச். அதை 2 பிரான்ச்சஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். மெக்கானிக்ஸ் இஸ் டிவைடட் இன்டு 2 types, namely statistics and dynamics. இதுதான் இன்ட்ரோ, ஸோ கரெக்டாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Statistics, it deals with the bodies which are at rest under the action of forces. That means it deals with the bodies கூட டீல் பண்ணும். எந்த மாதிரியான bodies? which are at rest under the action of forces கொடுத்து ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பாடிஸை பற்றி படிக்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் டைனமிக்ஸ். It is the study of moving bodies under the action of forces. Dynamics is further divided into 2 types. See, dynamics என்றது study of the moving bodies under the action of the forces. So moving bodies பற்றி ஸ்டடி பண்ணுறது அப்படிதான் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைனமிக்ஸை 2 kinds பிரிச்சிருக்காங்க. ஒன்று கைனமெட்டிக்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து கைனடிக்ஸ். கைனமெட்டிக்ஸ் அண்ட் கைனடிக்ஸ் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. கைனமெட்டிக்ஸ் பார்க்கலாம். It deals with the motion of bodies without consideration the cause of motion. அதாவது motion of bodies தான் டீல் பண்ணும் without considering the cause of motion. அதாவது motion அது எதால நகர்ந்துச்சு அப்படின்றத வந்து அது எடுத்துக்காது. only motion of the bodies பற்றி தான் டீல் பண்ணும் கைனமெட்டிக்ஸ். Next, kinetics. It deals with the motion of bodies considering the cause of motion. அதாவது அந்த பாடி மூவ் ஆச்சு இல்லையா, அந்த மோஷனை கன்சிடர் பண்ணி அது காஸ், தட் மீன்ஸ் அந்த பாடி மூவ் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்றதையும் சேர்த்து டீல் பண்ணுறதுக்கு பேர் தான் கைனடிக்ஸ். இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா, ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆர் த இன்டர்ரிலேட்டட் டெர்ம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட், புஷ் ஆர் புல் இஸ் கால்ட் அ ஃபோர்ஸ். திஸ் இஸ் த செகண்ட் பாயிண்ட். And Newton laws are 3 laws. Okay, mechanics is the branch of physics that deals with the effect of the forces on the bodies. It is classified into 2 types, namely the statistics and the dynamics. Statistics is deal with the bodies which are at rest under the action of the forces, and then dynamics, it is the study of the moving bodies under the action of forces, and dynamics is further divided into 2 types, namely the kinematics and the kinetics.
Kinematics deals with the motion of the bodies without considering the cause of motion, and kinetics it deals with the motion of bodies considering the cause of motion. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.